எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டோரியினுடைய டைட்டில் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் பாட்டில். எது ஊறுகாய் பாட்டிலா, இப்படி ஒரு டைட்டிலா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டோரியினுடைய டைட்டில் என்னவோ ஊறுகாய் பாட்டில் தான், ஆனால் கருத்து வேறு. ஸோ நம்ம ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செல்வன், குமார் 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் சென்னையில் தங்கி வேலை பார்த்தாங்க. மாதத்துக்கு ஒரு முறை 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து ஜாலியாக சுற்றிட்டு மீண்டும் சென்னையில் போய் வேலைக்கு பார்க்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த முறையும் அதே மாதிரி செல்வனும் குமாரும் 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து இறங்கின உடனே தன்னுடைய நண்பர்கள்லாம் சந்திக்கிறாங்க, ஜாலியாக சுற்றுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. செல்வன் அவனுடைய அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் செஞ்சு கொடு, நான் சென்னையில் சாப்பாட்டு சைடிஸுக்கு அந்த ஊறுகாய் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகன் கேட்டுட்டான். ஸோ என்ன பண்ணுவா எந்த தாயாக இருந்தாலும், ஓகே என்னென்ன ஊறுகாய் உண்டோ எல்லா ஊறுகாயும் பண்ணுறாங்க. மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நண்டு ஊறுகாய், மீன் ஊறுகாய், எல்லா ஊறுகாயும் செய்து கண்ணாடி பாட்டில் அடைச்சி ஜம்முன்னு ஒரு பேக்கில் வச்சு செல்வன்கிட்ட கொடுக்குறாங்க. குமார் செல்வனுடைய வீட்டுக்கு வரான், செல்வனை பிக்கப் பண்ணுறான். குமார் செல்வனும் சேர்ந்து ட்ரெயினில் சென்னைக்கு போகிறாங்க. செல்வன் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவான், ட்ரிங்க் மட்டும்தான் பண்ணுவான், மற்றபடி எந்த கெட்டதும் பண்ண மாட்டான். மீன்ஸ் அடுத்த ஆள்கிட்ட போய் சண்டை இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ அவன் என்ன பண்ணுறான், கோக்கில் கொஞ்சம் கோட்டரை கலந்து எடுத்துகிட்டு போகிறான். எதுக்கு? ட்ரெயினில் வச்சு குடிக்கிறதுக்கு. கோட்டரை குடிக்கிறான், 2 தம் அடிக்கிறான். அப்புறம் அவனுடைய பெட்டில் போய் அவன் படுத்து தூங்குறான். குமார் தான் பார்த்துட்டே இருக்கிறான். ஏண்டா இப்படி பண்ணுற, எத்தனை முறை சொன்னாலும் நீ திருந்த மாட்டே, குடிக்காமல் இருக்க மாட்டே அப்படின்னு சொல்கிறான். ஒன்று சொல்லுவேன், என்ஜாய் பண்ணுறா, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற வயசு அந்த மாதிரி சொல்கிறான். 2 பேரும் மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில் சென்னையில் போய் இறங்குறாங்க. சென்னையில் போய் இறங்கின உடனே செல்வன் ஒரு 2 சிகரெட் அடிக்கிறான், ஒரு டீ குடிக்கிறான். குமார் டீயும் வடையும் சாப்பிட்றான், அவ்வளோதான். அப்புறம் அவங்க ரூமில் போய் சாப்பிட்றதுக்காக இட்லி வாங்குகிறான். சுட சுட சாம்பாரை நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் கட்டி கடைக்காரனும் கொடுக்குறான். இவங்க அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு எடுத்துகிட்டு போன உடனே இட்லி சாம்பார் எல்லாம் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சு திருப்பியும் தம் அடிக்கிறான், திருப்பி ஒரு கோட்டர் அடிக்கிறான். எல்லாம் அடிச்சுட்டு சரி அம்மா கொண்டு வந்த ஊறுகாய் இருக்கும், சரி அதை எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓப்பன் பண்ணுறான். ஊறுகாயில் உள்ள பேக்கிங் லீக் ஆகி கொஞ்சம் ஊறுகாய் சிந்திடுச்சு. உடனே செல்வனுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னது இது, ஊறுகாய் கூட ஒழுங்காக பேக் பண்ணல, என்ன இன்னைக்கு விடக்கூடாது, இன்னைக்கு அம்மாவை ஃபோன் போட்டு திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு அவங்க அம்மாவை திட்டுறான். என்ன நீங்கள் ஒரு ஊறுகாவை ஒழுங்காக வைக்க தெரியலை, அவ்வளோ உடஞ்சிருக்கு, உங்களை யார் கண்ணாடி பாட்டிலில் வைக்க சொன்னது, கண்ணாடி பாட்டிலில் வச்சனால தானே உடஞ்சி, இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட பயங்கரமாக கத்துறான். கத்திட்டு இனிமேல் உங்கள்கிட்ட ஊறுகாயும் கேட்க மாட்டேன், ஒன்றும் கேட்க மாட்டேன், என்னதோ போங்க, நான் எவ்வளோ ஆசையோடய வந்தேன், எல்லா ஊறுகாய் பாட்டிலும் உடஞ்சி கிடக்கு, இனிமேல் எப்படி நான் அதை யூஸ் பண்ணுறது, நான் எவ்வளோ ஆசையோடு வந்தேன், இப்படி எல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க அம்மா கிட்ட ஃபோனை பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி வைக்கிறான். குமார் பார்த்து சிரிக்கிறான். அதில் செல்வன் கேட்குறான், ஏன்டா நான் இவ்வளோ கோவமாக கத்துறேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. ஏண்டா டே, உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸும் எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் மீண்டும் கிடைக்காதத ஒரு பார்ட்ஸ். நீ அதை அசால்ட்டாக சிகரெட் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, பிளாஸ்டிக் கவரில் சாம்பார் வாங்கி வந்து சாப்பிட்ற, டீயை பார்சல் கவரில் குடிக்கிற, இந்த மாதிரி எல்லாம் செய்து கிடைக்காத ஒரு பொருளை, அதாவது உன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட போனால் நீ ரிட்டர்ன் செயற்கையாக வச்சாலும் கூட அதே இயற்கை மாதிரி கிடைக்காது. அப்படிப்பட்ட பொருளை கெடுக்கிற. ஆஃப்டர் ஆல் ஊறுகாய் பாட்டில் இன்னைக்கு உடஞ்சுன்னா நாளைக்கு செஞ்சு இன்னொரு கண்ணாடி பாட்டிலையோ பிளாஸ்டிக் பாட்டிலையோ எடுத்துகிட்டு வர போகிறது. அதுக்கு உங்கள் அம்மாட்ட கத்துற, என்னடா இது நியாயம் அப்படின்னு குமார் செல்வன்ட்ட கேட்குறான். செல்வன் யோசிக்கிறான், போடா பூமரங்கள் அப்படிங்கிறான். இருந்தாலும் கூட அப்படியே சிந்திக்கிறான், கரெக்டில் என்ன இருந்தாலும் குமார் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, அம்மா சாரிம்மா, நான் ஏதோ ஒரு டென்ஷனில் கத்திட்டேன், இனிமே நான் உங்ககிட்ட கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன். எல்லாம் கருத்தூசி போட்ட மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய கதையினுடைய மாறல் என்னன்னா, குடிக்கிறீங்க, சிகரெட் அடிக்கிறீங்க, பிளாஸ்டிக் கவரில் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கானிக் பார்ட்ஸ் எல்லாம் விலை மதிக்க முடியாதது, அதை எல்லாம் நாசமாக்குறீங்க. ஆனால் ஊறுகாய் பாட்டில் உடஞ்சிடுச்சு, இல்லை தண்ணி கீழே சிந்திடுச்சு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைக்கு பெருசாக மனசு உடையிறீங்க. ஸோ எது கிடைக்காதோ, எது மீண்டும் திருப்பி வராதோ அந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மீண்டும் மீண்டும் கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு கவனமாக கொண்டு வரணும். இருந்தாலும் அதனால ரொம்ப டென்ஷன் ஆகாதுங்க. இதான் நம்ம கதையினுடைய மாறல். தேங்க்யூ. பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா என்ன ட்ராபேக் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.